ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணாமிர்தம்ன்ற தலைப்பில் ஸ்ரீமத் பாகவத புராணத்தினுடைய 5வது அத்தியாயம். 5வது அத்தியாயத்தினுடைய தலைப்பு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, வசுதேவரும் நந்தகோபரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்வது. அவங்க மீட் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. ஏன்னா சிறையிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் வசுதேவருக்கு அவருடைய சிந்தனை எல்லாம் கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் எப்படி இருக்காரோ, சரியாக பராமரிக்கப்படுகிறாரா, அவருக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்கப்படுகிறதா, அவருக்கு ஏதாவது நோய் வந்துட போகுது, அந்த மாதிரி அவருடைய சிந்தனை எல்லாம் அங்கே தான் இருக்குது. இங்கே இருந்தாலும் சரி, யமுனை நதிக்கரையுடைய இந்த சைடில் இருந்தாலும் சரி, அவருடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்குது, அந்த மறுபக்கம் தான் இருக்குது. கோகுலம், விருந்தாவனத்துக்கு போகல, கோகுலம்ன்ற இடத்துல இருக்காங்க எல்லாரும். அப்போ அந்த கோகுலத்தை பற்றிய வர்ணனை அடுத்து வருது, எப்படி இருந்தது அந்த கோகுலம். அடுத்த நாள் காலையில் எல்லாரும் எந்திரிச்சதுக்கப்புறம் அங்கே ஒரே கொண்டாட்டம், அவ்வளோ ஒரு குதூகலம். எல்லாருக்கும் என்ன ஒரு செய்தி பரவுகின்றது என்றால், யசோதாமாய்க்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. அப்போ ரொம்ப ரொம்ப அங்கே பேரானந்தம். அங்கே பேரானந்தம்னா அங்கே அனைவரும் அவ்வளவு ஒரு இன்பமயமான விஷயங்களை பார்க்குறாங்க. அந்த எப்படி இருந்தது, அந்த அந்த இடமே எப்படி மாறியது அப்படின்ற வர்ணனை ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்குது. தோரணங்கள் கட்டப்பட்டு மக்கள் எல்லாம் ஆடி பாடி, பெண்கள் எல்லாம் அலங்காரப்படுத்தி கொண்டு எப்படி இருந்தார்கள் அப்படின்ற விஷயம் ரொம்ப அற்புதமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. வசுதேவ நந்த மகாராஜர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அடுத்த தடவை உடனே பெரிய பெரிய விப்ரணர்கள்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான வேத பண்டிதர்களை அழைக்கின்றார். வேத பண்டிதர்களை அழைத்து அவர்களிடம் நாம் சொல்லுவோம் இல்லையா, இந்த ஜாதகத்தை எழுதக்கூடிய அந்த நிகழ்ச்சி நடக்குது. அதுவும் ஒரு சம்ஸ்காரம். சம்ஸ்காராத் பதே துஜா, சம்ஸ்காரம் பண்ணணும். தசவித சம்ஸ்காரம் இருக்கு, இன்னைக்கு யாரும் பண்ணுறதில்லை. கர்ப்பதான் சம்ஸ்காரம்னு சொல்லி குழந்தை திருமணம், குழந்தை பிறந்ததிலிருந்தே சம்ஸ்காரங்கள் பண்ண வேண்டும். குழந்தை உள்ள இருக்கும்போது ஒரு சம்ஸ்காரம், பிறந்ததுக்கப்புறம் ஒரு சம்ஸ்காரம், அப்புறம் இதே மாதிரி 10 சம்ஸ்காரங்கள் இருக்குது. நாம் இறக்கும் தருவாயில் வரைக்கும் திருமணம் ஒரு சம்ஸ்காரம். அந்த மாதிரி 10 சம்ஸ்காரங்களும் பண்ண வேண்டும் அப்படின்ற விஷயத்தை பாகவதம் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கு. அப்போ இன்னைக்கு என்ன நடந்தது, அவருக்கு ஒரு பேர் கொடுக்கணும். பேர் கொடுப்பது அப்போ நடக்கும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல அவருடைய ஜாதகத்தை எழுதுவதற்கு ஒரு கை தேர்ந்த வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வேத வல்லுநர்களை அழைக்கின்றார் நந்தக மகாராஜா. அப்போ அவங்களுக்கு எல்லாரும் பார்க்கிறார்கள். எல்லாருக்கும் ஒரே அந்த அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு பேர் அதிர்ச்சி. யார் வந்திருக்கான்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஜாதகத்தை பார்த்து வல்லுநர்கள் இருந்தார்கள். இன்றைக்கும் இருக்காங்க சில பேர். ஜாதகத்தை பார்த்தே கணிக்கக்கூடிய ஒரு திறமை படைத்த விஷயங்கள் இன்றைக்கி நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனாலும் அந்த